அரவிந்த் கெஜ்ரிவாலும் நரேந்திர மோடியும் போட்டியிடக்கூடிய வாரணாசி தொகுதியில் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு சரியில்லை அப்படின்னு சொல்லி இன்னொரு தேர்தல் ஆணையர் பிரம்மா சொல்லியிருக்காரு. தலைமை தேர்தல் ஆணையருக்கும் அவருக்கும் அதில் கருத்து வேறுபாடு இருக்கிறதாக அந்த செய்தி சொல்லுது. மிக முக்கியமான பிரமுகர் போட்டியிடக்கூடிய இந்த தொகுதியில் அதிகாரிகள் இன்னும் சுறுசுறுப்பாகவும் தகவல்களை உடனடியாக சம்பந்தப்பட்டவர்களிடமும் தெரிவிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரம்மா சொல்றாரு. தொகுதிகளுக்குள்ள முக்கியமான பிரமுகர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி அல்லது சாதாரண வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி அப்படின்னு பிரித்து பார்க்கறதெல்லாம் சரிதானா? அவசியமானது எல்லா தகவல்களையும் சம்பந்தப்பட்டவர்கள்ட்ட எல்லாமும் சொல்லணும். இதுல கூடுதலான சென்சிட்டிவிட்டி இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றது எவ்வளவு தூரம் சரியானது? ஆமா இருக்கு. ஏன்னா பெரிய தலைவர்கள் போட்டியிடுற தொகுதியில் அவங்க இந்த மாதிரி ரேலியோ இல்லை ஒரு கூட்டமோ நடத்தும் போது கூட்டம் அளவுக்கு கட்டுக்கடங்காம வரும். அப்போ பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஸ்பெஷலாக தான் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ அது செக்யூரிட்டியை பற்றின கூடுதல் கவனம் செலுத்தத்தான் வேணும். அந்த வகையில் அவர் சொன்னது கரெக்டு தான். ஆனால் 23 வருஷத்துக்கு முன்னால் அங்கே நடந்தது, அதை காரணம் காட்டி இத்தனை வருஷம் கழிச்சு நாங்கள் இதை யோசிக்கிறோம், இல்லை கடைசி நிமிஷத்தில் பெர்மிஷன் கொடுக்குறோம், இல்லை கொடுக்காம தடை பண்ணுறோங்கிறதெல்லாம் எலெக்ஷன் கமிஷனோட ஒரு பயாஸ்டு இதாத்தான் நான் பார்க்குறேன். எலெக்ஷன் கமிஷன் சார்பாக செயல்படுகிறது. அரசமைப்பு சாசன அமைப்புகள் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவை அல்ல அப்படின்னு அருண்ஜேட்லியும் சொல்றாரு. கபில் சிபல் எங்கேயோ கேட்ட குரல் இது. கபில் சிபலுக்கு பதிலா இப்ப அருண்ஜேட்லி சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாமா? அதை இல்லை, அருண்ஜேட்லின்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம் சம்பத் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் சொல்லும்போது ஒன்று சொன்னார். அதாவது குஜராத்தினுடைய போலீஸும் அந்த இடத்தை பார்த்துத்தான் அந்த இடம் சேஃப்டி இல்லை, பாதுகாப்பு இல்லை என்று சொல்லித்தான் அது ஒரு அடிஷ்னலாக சொல்லப்பட்டது. அதை பற்றி அருண்ஜேட்லியும் சொல்லலை, பிரம்மாவும் சொல்லலை. பிரம்மா சொல்கிறது என்னென்னா, அதுக்கு இன் டைம் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே தெரிவிச்சிருக்கலாங்கிற ஒன்றை தவிர அது கிடையாது. அதுக்கு இது பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. இதில் என்ன வருது அப்படின்னு சொன்னால் இன்னொரு பிரச்சனை வருது. இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் என்பதே பயாஸ்டு தான். அது என்ன காரணம் என்று கேட்டால் அது எந்த ஒரு ஆளுங்கட்சி நியமிக்கிறது என்பதனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை. நீங்கள் என்கே சேஷன் காலத்தில் அவர் என்ன பண்ணார்னா, நீ என்னை யாருமே ரிமூவ் பண்ண முடியாது, ஈவன் த பிரசிடென்ட் அந்த கவர்மெண்ட்னு சொன்னார். நீ என் பேரில் இம்பீச்மெண்ட் கொண்டாந்து பார்லிமெண்ட்டில் நீ 2/3 மெஜாரிட்டியில் தான் என்னை நீக்க முடியும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஹி ஹேஸ் அடாசிட்டி டு சே தட். அந்த அளவுக்கு அவர் உறுதியாக இருந்தார். அது இப்போப்பா டைலிட் ஆகிட்டு வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னால், இந்த இவருக்கு மோடிக்கு அந்த கொடுக்கல அப்படிங்கிறத அது எல்லாத்தையுமே இன்றைக்கு என்னென்னா அது ஒரு பெரிய நேஷனல் இஷ்யூ மாதிரி ஆக்கி இன்றைக்கி என்ன பெரிய தேசிய முக்கியத்துவம் வாங்கியது மாதிரி. அருண்ஜேட்லி அதுக்கு முதல்ல கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் ரொம்ப தப்பான ஸ்டேட்மெண்ட். இப்போ ஏதோ மாற்றிக்கிட்டு சொல்கிறார். அது என்ன காரணம்னா, பிரம்மா வந்த பிறகு இப்போ அவரோட அடைக்கி வாசிக்கிறார். அது குஜராத் போலீஸ் சொன்னதை அதை பற்றி பதில் சொல்ல வேண்டியதானே? அது ஏன் சொல்லலை? அது சொல்லணும் இல்லை. அது இது பூராமே என்ன காமிக்குது சொன்னால், எலெக்ஷன் கமிஷனுக்குள்ளேயே பயாஸ்டாக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். பிரம்மாவுக்கு ஒரு பயாஸ் இருக்குது, அதே மாதிரி இவருக்கு பிரக்ஞாவுக்கு ஒரு பயாஸ் இருக்குங்கிறத நான் பார்க்குறேன். அப்படி பார்க்குறீங்களா? அதாவது தலைமை தேர்தல் ஆணையர் சொன்னதை அப்படியே கேட்டு நடக்கணும்னு அவசியம் இல்லை. தலைமை தேர்தல் ஆணையர்னு குறிப்பான எந்த பதவியும் இல்லை. 3 தேர்தல் ஆணையர்கள், அதில் அவர் தலைமை தேர்தல் ஆணையருங்கிறத தாண்டி எதுவும் இல்லைன்னு அதுக்குள்ளே போனால் பல ஏரியாக்குள்ளே போக வேண்டியது இருக்கும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது கான்ஸ்டிடியூஷனல் ஆஃபீஸில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் அச்சம் இல்லாமல் துணிவோடு செயல்படணும் அப்படின்னு அருண்ஜேட்லி சொல்கிறாரு. துணிவோடு செயல்படுறோம், யாருக்காகவும் பயப்படலை, நாங்கள் துணிவோடு செயல்பட்டு தான் இங்கே சிக்கல் ஆகிடும்ங்கிறதுக்காக ரேலியை நிறுத்திருக்கிறோம், பேரணியை நிறுத்திருக்கிறோம், கூட்டத்தை நிறுத்திருக்கிறோம் அப்படின்னு சம்பத் சொல்கிறாரு. இதுல அச்சம்ங்கிறது யாருக்கான அச்சம், யாரை பார்த்து யாருக்கு அச்சம்ங்கிறதுலாம் எல்லாமே குழப்பமாகத்தான் இல்லை. குழப்பம் என்ன இருக்கு? அவர் சொன்ன மாதிரி இது ஆளும் கட்சியின் இதாகத்தான் இருக்கிறது. எல்லா கான்ஸ்டியூஷன் பாடியும் எது ரூலிங் பார்ட்டியாக இருக்கும் அந்த பார்ட்டிக்கு இது பண்ணி அபைட் பண்ணி போகிறத ஒரு இதைத்தான் நம்ம பார்க்குறோம் எல்லா கான்ஸ்டியூஷன் பாடியும். அப்போ எலெக்ஷன் கமிஷன் எப்படி இதுக்கு முன்னால பல வயலேஷன்ஸ் நடந்திருக்கு. அதுல எல்லாம் என்ன மாதிரியான அரசுக்கு கீழ்பட்ட ஒரு துறையாகவே அது செயல்பட்டு போயிருக்கலாமே? ஆளும் கட்சியை சார்ந்துதான் செயல்படணும்னா அந்த அமைப்புகள் எல்லாம் அரசமைப்பு சாசன அமைப்புகளாக உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி வெளிப்படையான இதுக்கு நம்ம இன்னும் போகல. அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 2 தேர்தல்களில் நம்ம அதை பார்க்கத்தான் போறோம். அந்த மாதிரியான வெளிப்படையான ஒரு வயலேஷன் ஒரு ஆளும் கட்சிக்கு சார்பாக நடப்பது எல்லாமே இன்னும் 2 தேர்தலில் நம்ம பார்க்கத்தான் போதும். இப்போ இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கல, இதை நோக்கிய கேள்விகள் எழுப்பல அப்படின்னா இன்னும் 2 தேர்தல்களில் அதுதான் நடக்க போகுது. எப்படி நான் என்ன பார்க்குறேன்னா, அந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷன் என்பது அது கிட்டத்தட்ட ஒரு கான்ஸ்டியூஷனல் கிளப் மாதிரி வந்துருச்சு. அது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மாதிரி வந்திருக்கு. அதுக்கு ஒரு தகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய செலெக்ஷன் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய முறையில் இருக்கக்கூடாது. அது ஏதாவது ஒரு பப்ளிக்கினுடைய அவருடைய மக்கள் சார்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குழுவாக இருக்க வேண்டும் என்பதுதான். இப்போ எப்படி கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை கூட்டணும்னு சொல்லும்போது அதை சொல்கிறோமோ அதே மாதிரி அப்படி வந்தால் தான் அதில் இருக்கும். ஒன்று. ரெண்டாவது,
இந்த நாள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இதே வார்த்தையை தான் இவரும் சொல்கிறார், மோடி சொல்கிறார், சம்பத் பயப்பட வேண்டாம்னு சொல்கிறார், இதே வார்த்தை சொல்கிறார் அவர். அதே தான் நேற்று அருண் ஜேட்லி சொல்கிறார். ரெண்டாவது இன்னொரு பிரச்சனை நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய பிரக்ஞா லோக்கலில் இருக்கக்கூடிய அவர் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஒன்று சொல்லிட்டார், அது எலெக்ஷன் கமிஷனர் சொல்லிட்டாரு. அதற்கு பிறகு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சொல்லிட்டார், சம்பத் சொல்லிட்டாரு. இதற்கிடையில் பிரம்மா எதுக்கு நடுவில் அவருக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரி இன்னொரு கருத்தை சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கு? அது என்ன அப்படின்னு சொன்னா, அது என்னன்னா அவங்களுக்குள்ளே ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை என்பது மட்டுமல்ல, அவங்களுக்குள்ள ஒரு டிசிப்ளினே இல்லைன்னு தான் தெரியுது. நான் என்ன கேட்குறேன்னா, பிரம்மா ஹேஸ் டு பி ப்ரொசீடர் அகேன்ஸ்ட், அவர் பேர் தான் நடவடிக்கை எடுக்கணும். சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஒரு பிரச்சனை பற்றி சொன்ன பிறகு இவர் வந்து இன்னொரு கருத்தை சொல்றாரு. இல்ல, ஒரு டெமோக்ரஸில இதுதான் நமக்கு இருக்கிறது. அவர் டெமோக்ரஸில இல்ல, அவங்க எல்லாம் they are bound by the constitution. அவங்களுக்கு டெமோக்ரஸி கிடையாது. அவங்க அப்பலாம் எல்லாரும் என்னன்னா பேசுறாங்க, டெமோக்ரஸியை ஹைலைட் பண்றதுக்கு தானே ஒரு கான்ஸ்டிடியூஷன் இல்லைங்க. அது நான் என்ன சொல்றேன்னா, ஒரு எலெக்ஷன் கமிஷன்ங்கிறது அது வந்து ஒரு டிசிப்ளின், ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாடுக்கு உட்பட்ட ஒரு அமைப்பு. அதனால தான் வந்து இப்போ இவர் செஞ்சது தப்புன்னு சொல்லும்போது யார்கிட்ட போய் அவங்க அப்பீல் பண்ணுறாங்க? சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அவரை தூக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ என்ன அர்த்தம்னா, இதற்கு மேலே ஒரு கீழே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி தப்பு பண்ணார் என்று சொன்னால் அதன் மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடிய தகுதி அல்லது அதற்கான அதிகாரம் சிஇசிட்ட இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ சிஇசி அதை சொன்ன பிறகு இவர் குறுக்க இருந்தால் அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர் சொல்ல வேண்டிய தேவையில்லைன்னு நான் சொல்கிறேன். இல்ல, அதுல இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டுகிறார். அது வந்து நம்ம அப்ரிஷியேட் தான் பண்ணணும். அது ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட் வந்த பிறகு ஒரு அமைப்புக்குள்ள கீழே இருக்கக்கூடிய கீழ்நிலை அதிகாரி சொல்லக்கூடாது, தப்பு. இது ஆர்மிக்கு வேணா பொருந்தலாம் இந்த மாதிரியான, ஆனா உள்ள ஒரு தவறு நடக்குதுங்கும்போது, அது எலெக்ஷன் கமிஷன் தவறு செய்கிறதுங்கும்போது அதில் இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டுவது ஒரு ஆரோக்கியமான விஷயமா தான் நம்ம டிஎன் சேஷன் மாதிரி தைரியமாக செயல்படல, அது டைல்யூட் ஆயிட்டே வருது அப்படின்னு சொல்லி பாலு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னாரு. அப்படியா நீங்க பாக்குறீங்க? நவீன் சாலா மாதிரியா சம்பத் இருக்காரு? அப்படி கம்பேர் பண்ணி சொல்ல முடியாது. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் வயலேஷன்ஸ் மீதான நடவடிக்கைகளை எவ்வளவு பயாஸ்டாக எடுக்கிறார். எல்லா கட்சியின் மீதும் எல்லா வயலேஷன்ஸ் மீதும் ஈக்குவலான நடவடிக்கை எடுத்தால் பரவாயில்ல. ஆனால் ராகுல் காந்தி அந்த இது நடக்கிற இடத்துக்குள்ளேயே, போலிங் பூத்துக்குள்ளேயே போய் நிற்கிறார், இன்னொருத்தர் வாக்களித்து கொண்டிருக்கிறார். அந்த ஃபோட்டோக்கள் எல்லா சோஷியல் மீடியாவில் எல்லா பக்கமும் வருகிறது. அதை எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? அவர் பேசுனதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க, ஆனால் பூத்துக்குள்ளே போய் நின்னதுக்கு நடவடிக்கை இல்லை. அப்ப என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எலெக்ஷன் கமிஷன் எந்த பாரபட்சமும் இன்றி எடுக்கிறதுங்கிற கேள்வி எங்க வருது இல்ல? இதெல்லாம் சேர்ந்துதான் அதன் மீதான நம்பகத்தன்மையை குறைக்கிறது. ஏராளமான புகார்கள் வருது. அதுல வந்து அவங்க எல்லா புகார்கள்லயும் அவங்க என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போறாங்க அல்லது நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அதிகாரம் என்ன அளவுல அவங்க கிட்ட இருக்குங்கிறது எல்லாமே மிகப்பெரிய கேள்விதான். அப்படியே வழக்குகளாக போனது எல்லாமே அது தீர்ப்பு வர்றதுக்கு இன்னும் எத்தனை தேர்தல்கள் தள்ளி வருமோங்கிற கேள்விகளும் அந்த மாதிரி புகார்களுக்குள்ள தேர்தல் இது நான் அந்த அப்படின்னா அவ்வளவு எளிதாக நான் பார்க்கல. ஏன்னு சொன்னால், சீஃப் எலெக்ஷன் கமிஷன் பண்ண பிறகு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரி சொன்னது தப்பு. இட் இஸ் a patent wrong, patent mistake. அவர் பண்ணக்கூடாது, அது இன்டிசிப்ளின். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு முகம் வேணுங்கிறதுக்காக தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு கீழே மீதி 2 எலெக்ஷன் கமிஷனர்ங்கிற மாதிரி அந்த அதிகாரங்கள் வந்து அப்படித்தான். எப்படி இருக்க முடியும்? வேற எப்படி இருக்க முடியும்? இப்ப பிரக்ஞாவை தூக்கணும்னு சொல்லிட்டு யார்ட்ட அவங்க கொடுக்குறாங்க, கோரிக்கை கொடுக்குறாங்க? 3 தேர்தல் ஆணையர்கள் அப்படிங்கிறது தான் விதி. தலைமை தேர்தல் ஆணையர்ங்கிறவருக்கு கூடுதல் அதிகாரம் என்னன்னு சொன்னா, முதல்ல என்னன்னா, வாட் இஸ், அதாவது இன்னும் சொல்லப்போனா நாகரிகம் என்ன வேணும்னு சொன்ன, நாகரிகமா பேசுவது என்று சொன்னாலே பிரம்மா சொன்ன ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன்னா ஒரு சிஇசி ஒரு கருத்தை சொன்ன பிறகு இவருக்கு இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப பிரம்மாவும் பிரக்ஞா சொன்னதை கன்ஃபார்ம் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருன்னு வச்சுங்க. அதே ஆமா அவர் செஞ்ச சரத்தான்னு சொன்னா என்ன பண்ணிருப்பான்? இட் would have gone unnoticed. ஏன்னா அவர் சொன்னார், இவர் சொன்னார், 3 பேரும் ஒன்றா போயிட்டாங்க, போயிருக்கும். அப்போ இவர் வந்து ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடியவர் வந்து அவர் மாற்று கருத்து சொல்வது, அது ஒரு குறிப்பிட்ட ஒரு சென்சிட்டிவான பிரச்சனைகளை சொல்வது என்பது அவங்களுக்குள்ள அந்த எலெக்ஷன் கமிஷனுக்குள்ள ஒரு கோஹெஷன் இல்லை, ஒரு கோஆர்டினேஷன் இல்லை என்பதை தான் காட்டுகிறது. பல்வேறு துறைகளில் அதே மாதிரி சிக்கல் இருக்கு, எங்கேயும் இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுற வேண்டியதுதான். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு அப்புறம். Itaka, 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 itaka.